அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மன்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்ட தேசிய மின் கட்டமைப்பு. வெளிநாட்டு பெண்ணுக்கு செய்த மோசடியான செயல், விமானப்படை வீரர் கைது. காலி முகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர், போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு போராட்டம். பொங்கல் தினத்தன்று ஜாலில் இடம்பெற்ற கோர விபத்து, கிளிநொச்சியை சேர்ந்த 2 உயிரிழப்பு. நுவரெலியா ஹங்குராங்கெத்த திடீர் தீப்பரவல், 10 வீடுகள் தீக்கிரை. பெருமளவு பெட்ரோலை மறைத்து வைத்திருந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் சிக்கியது. கல்வி சீர்திருத்த முறைகேடு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. அம்புலுவாவ பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் அபாயம், 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றம். ரத்மலானையில் பெரும் தொகை வெடிபொருட்கள் மீட்பு. தொடர்வென விரிவான செய்திகள். 2050ஆம் ஆண்டளவில் நிகர பூச்சிய காபன் உமிழ்வு இலக்கை எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணங்க செயலெக்ஸ் ரினியூவபிள்ஸ் நிறுவனத்தினால் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட 20 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மன்னார் விண்ட்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் விண்ட்ஸ்கேப் காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் நாட்டின் பாலசக்தி வரலாற்றில் முதல் முறையாக தலா 5 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மிகப்பெரிய 4 காற்று விசையாழிகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினால் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதால் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு செல்லும் பாரிய வெளிநாட்டு செலாவணியை நாட்டுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதோடு இது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பங்களிப்பு செய்கின்றது. நினைவு பலகையை திரை நீக்கம் செய்து காற்றாலை மின் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி விசையாழிகளை இயக்கி வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். பலசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாயக்கொடி, பலசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ், மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன், இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் பொறியியலாளர் ஷெர்லி குமார, இலங்கை நிலைபெறுதகு சக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் விஜேந்திர பண்டார ஆகியோருடன் செயலெக்ஸ் ரினியூவபிள்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி, நிறுவனத்தின் பொறியியலாளர் சமீர கனேகொட மற்றும் அதன் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஒரு இலங்கை பெண்ணை ஏமாற்றி 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த விமானப்படை வீரர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த பெண்ணை ஃபேஸ்புக் மூலம் உறவு கொண்டு 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளார். ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் கண்டு திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து குறித்த பெண்ணை ஏமாற்றி 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றும் விமானப்படை வீரரே தெல்தனிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து சமீபத்தில் இலங்கைக்கு வந்த இந்த பெண்ணுடன் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு பயணம் செய்துள்ளதாகவும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காலி முகத்திடலில் உள்ள அதி உயரமான மின் கம்பத்தில் ஏறி போலீஸ் அதிகாரிகள் 6 பேரை கைது செய்யுமாறு நபரொருவர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். எம்பிலிப்பிட்டியவை சேர்ந்த ஜீவன் என்ற நபரே இவ்வாறு கொளுத்தும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். களனி போலீஸ் பகுதியில் 6 போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அவர்களை உடன் கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்து பதாகை ஒன்றை எழுதி வைத்துவிட்டு மின்கம்பத்தில் ஏறியுள்ளார். அத்துடன் உடனே அந்த 6 போலீசாரும் காலி முகத்திடலுக்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு தீயணைக்கும் படை வீரர்கள் மற்றும் தீயணைக்கும் வாகனம் ஆகிய நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதி தென்மராட்சி நாவற்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:05 அளவில் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனமே வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் கிளிநொச்சி வட்டக்கச்சியை சேர்ந்த 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒருவரது சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலும் மற்றவரது சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா ஹங்குராங்கெத்து போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹேவாஹெட்ட ரூக்வுட் கொலம்பியா தோட்டத்தில் இன்று மதியம் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக அத்தோட்டத்தில் அமைந்துள்ள 10 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் வீடுகளில் இருந்த பெறுமதியான பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இன்று தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வந்த மக்களின் வீடுகளே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளமை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதேச பொதுமக்கள் ஒன்றிணைந்து கடும் பிராயத்தனத்திற்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்குராங்கெத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பேருவளையில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையம் நேற்றிரவு களுத்துறை மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளினால் சோதனை செய்யப்பட்டது. அதில் வாடிக்கையாளர்களுக்கு 92 ஆக்டேன் பெட்ரோல் கிடைக்கவில்லை என்று கூறி கிட்டத்தட்ட 6400 லிட்டர் 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிலையங்கள் இரவு நேரங்களில் 92 ஆக்டேன் பெட்ரோல் கையிருப்பில் இல்லை என்று பொய்யாக கூறி அதிக விலைக்கு யூரோ 3 பெட்ரோலை விற்பனை செய்வதன் மூலம் வாகன உரிமையாளர்களை சிரமப்படுத்துவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது சம்பந்தப்பட்ட எரிபொருள் விநியோக நிறுவனத்தின் அதிகாரிகள் 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் கிடைக்கவில்லை என்று கூறி இரவில் யூரோ 3 பெட்ரோலை விற்பனை செய்யுமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது நிலைய நிர்வாகம் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியது. பறிமுதல் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்பு அதிகாரப்பூர்வமாக காவலில் எடுத்து சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. சந்தேக நபர்களுக்கு எதிராக நாளை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி விரயம் தொடர்பாக கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய சக்தி மக்கள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கட்சியின் உறுப்பினர் ரோஹிணி குமார விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறையை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பாடப்புத்தகங்கள் அச்சிடுதல், விநியோகம் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான வரிப்பணம் தற்போது வீணாகியுள்ளது. இதற்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிரியர்கள், கல்வியலாளர்கள், பெற்றோர்கள் அல்லது நாடாளுமன்றத்துடன் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தும் தம்மை இந்த செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை. சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் தலைமைகள் குறித்து ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். பொருத்தமற்ற நபர்கள் இப்பதவிகளில் இருப்பதால் தரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அம்புலுவாவ பகுதியில் வசிக்கும் 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று கட்டட ஆராய்ச்சி அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. அம்புலுவாவ மலையின் சரிவில் உள்ள பல பகுதிகளை நிலச்சரிவு அபாயகரமான மண்டலமாக கருதி கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்புலுவாவில் பல்லுயிர் வளாகத்தின் நுழைவாயிலில் சிறிது தூரத்தில் தரையில் ஏற்பட்டுள்ள வெடிப்பை கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் கண்காணிப்பு குழு பார்வையிட்டதோடு அந்த பகுதியில் உள்ள வீடுகளையும் ஆய்வு செய்துள்ளது. அந்த வீடுகளில் 7 வீடுகள் அதிக ஆபத்துள்ள நிலையிலும் 6 வீடுகள் நடுத்தர ஆபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்புலுவாவ வட்டேகட பகுதியில் 11 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அதிக ஆபத்தான நிலையில் உள்ளது. 12 வீடுகள் நடுத்தர ஆபத்தில் அமைந்துள்ளது. அதன்படி மேற்கண்ட அதிக ஆபத்துக்கள் நிறைந்துள்ள பகுதிகளில் எவ்வித கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளிலும் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ரத்மலானையில் உள்ள ஒரு கான்கிரீட் உற்பத்தி நிறுவனத்தின் தங்கும் விடுதியில் பெரும் தொகையான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்டுள்ள கத்திகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் தங்கியிருந்த 2 ஊழியர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் முன்னாள் இராணுவ கமாண்டோ வீரர் ஆவார். கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 7 T-56 ரக தோட்டாக்கள், 2 T-56 வெற்று ஷெல்லுரைகள், 1 T-56 பயிற்சி தோட்டா, 9 மில்லிமீட்டர் 17 வெடிமருந்துகள், 2 கூர்மையான கத்திகள் மற்றும் ஒரு சைக்கிள் சங்கிலி ஆகியவை கண்டடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் பணிபுரியும் கான்கிரீட் நிறுவனத்தின் மேலாளர் ஊழியர்கள் தங்கியுள்ள தங்குமிடத்தை வருடத்திற்கு பலமுறை பரிசோதனை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நேற்று பரிசோதித்த போதே இந்த ஆயுதங்கள் மற்றும் கத்திகள் சந்தேக நபர்களின் அலமாரிகளில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.